ஐங்க எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும்ட்டு நான் அந்த கடவுளை பிரார்த்திக்கிறேன், வேண்டிக்கிறேங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு பர்த்டே விஷ் சொல்லணுங்க. அதாவது யாருக்குன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தோட பொண்ணுக்கு ஷர்மினி, பேரு ஷர்மினி, பாப்பாக்கு 14 வயசு. அவங்களுக்கு தான் இன்னைக்கு பர்த்டே விஷ் சொல்லணும். ஷர்மினி பாப்பாக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஷர்மினி பாப்பா நல்லா படிங்க. இந்த மாதிரி இந்த சின்ன வயசுல என்னென்ன ஆசைப்படுறீங்களோ எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நிறைவேறணும். உடல் நல்ல ஆரோக்கியம் எல்லாம் பெற்று நீரோடி வாழணும் பாப்பா. நல்லா இருங்க. வாழ்த்தனை பண்ணாம இருக்கணும் ஷர்மினி பாப்பா. அப்படியே நீங்களும் ஷர்மினி பாப்பாக்கு ஒரு பர்த்டே விஷ் பண்ணிருங்க. உங்க பிளஸிங் அந்த பாப்பாக்கு போகட்டும். சரிங்க, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். எல்லா புகழும் இறைவனுக்கே. அப்படி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் ஆசைப்பட்டதெல்லாம் ஒரு குத்தமா, அதெல்லாம் தப்பா போச்சாக்கும். அம்மா, ஸ்கூலை விட்டு வந்ததுல இருந்து நீங்க அழுதுட்டே தான் இருக்கீங்க. என்னன்னு என்கிட்ட சொல்லவே மாட்டேங்கிறீங்க. என்னமாச்சு உங்களுக்கு? யார் என்ன சொன்னா உங்களை? அப்பா எதுவும் திட்டினாரா இல்ல அப்பா எதுவும் திட்டினாங்களா? என்னன்னு என்கிட்ட சொன்னாதானேமா எனக்கும் தெரியும். அது இல்லாம இப்படி அழுதுட்டே இருந்தா என்னமா ஆகுறது? ஒண்ணு இல்ல. ஒண்ணு இல்லன்னா அப்புறம் எதுக்கு அழுறீங்க? சொல்லுங்கம்மா. எல்லாம் என் தலை எழுத்து. நான் எப்பவுமே அழுதுட்டே இருக்கணும் போல இருக்கு. அந்த கடவுளுக்கு கொஞ்ச நேரம் நான் மகிழ்ச்சியா இருந்தா பிடிக்காது போல இருக்கு. அதான் என்னை இப்படி அழுக வைக்கிறாரு. அதான் என்னாச்சு? ஒண்ணு இல்லடா, நீ போ முத. இப்படியே அழுதுட்டே இருந்தா என்னமா ஆகுறது? சரி, அம்மாச்சி எங்க? அம்மாச்சி வீட்டுல தானே இருப்பாங்க, எங்க போயிட்டாங்க? தெரியல. இல்லனா என்ன இப்படி பதில் சொல்றீங்க? அம்மாச்சி எதுவும் வெளியே போயிருக்காங்களா? நான் தெரியலன்னு சொல்லிட்டேல. திரும்ப திரும்ப எதுக்கு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க நீ? நானும் பெரிய மன உளைச்சல் இருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கேன். இவன் எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? நீ உங்க அப்பா கிட்ட போல. என்னை தனியா இருக்க விடு. எப்பவுமே நான் உன் கூடவே தானே இருப்பேன். இப்ப என்ன அப்பா கிட்ட போக சொல்றீங்க? நான் தனியா இருக்கணும். எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்புறம் என்ன வந்துச்சு எனக்கு? ஏய் பாண்டியம்மா, ஏன் பாப்பா அம்மா திட்டுறீங்க? அம்மா பாத்தீங்களா அழுதுட்டே இருக்காங்க. நீ வாய மூடு. பாரியா, எதுக்கு ஏன் பிள்ளைய திட்டுற நீ? நைன் திட்டுவேன், ஓ பிள்ளையும் திட்டுவேன். 2 பேரும் அப்படி வளர்ந்துருக்கீங்க நீங்க. நீ ரொம்ப நல்லா வளர்ந்துருக்க பாரு. அதனாலதான் இப்ப பெரிய பிரச்சனையே ஆயிருச்சு. நான் என்ன பிரச்சனை பண்ணேன்? என்னாலதான் இப்படி ஆயிடுச்சுங்கிற? உங்க அம்மா இந்த வீட்டை விட்டு போனா நான் என்ன பண்றது? அம்மாச்சி வீட்டை விட்டு போயிட்டாங்களா? ஆமா. ஏன் போயிட்டாங்க? அத உங்க அம்மாட்டே கேளு. அம்மா கிட்ட இது விஷயமா நான் கேட்டேன், அவங்க எதுவுமே சொல்லலையே. இப்ப என்னடா உனக்கு? இப்ப எதுக்குப்பா என்ன திட்டுறீங்க? கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க போறீங்களா 2 பேரும்? பாரியா, வேணுமே என் பிள்ளை திட்டிட்டு இருந்தா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். கோவமாயிரும் பாத்துக்கோ. அம்மா வீட்டுல தண்டமா உட்காந்துருக்கியே, நான் தான் கோவம் பண்ண ஓ மேல. யார் தண்டமா உட்காந்துருக்கா? நானால நீயா? ஒரு வேலைக்கு போகாம தண்டமா உட்காந்துருக்க. யாரால? உன்னால தானே. ஏன் அந்த செயினை வச்சு நம்ம அப்பா எல்லா வேலை சொல்லிட்டு இருக்காரு. அஜய், சொல்லுங்க பையே. ஒரு நிமிஷம் இங்க வாவேன். என்ன பையே? அப்பை கூப்பிடுறேல, அப்பை உனக்கு பிடிச்ச சாக்லேட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். இங்க வா முத. என்ன சாக்லேட்? உனக்கு பிடிச்சதா வாங்கி வச்சிருக்கேன். நான் வரேன். அம்மா அழுகுறாங்களே. அவங்க சும்மா அழுதுட்டு இருப்பாங்க. அப்பை கூப்பிடுறேல, இங்க வா. வரேன் பையே. அம்மா அழாதீங்கம்மா, அப்பா கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். என் கண்ணு ராசா, எதுக்கு நீ இப்ப அழுதுட்டு இருக்க? அழக்கூடாது. அம்மாச்சி என் வீட்டை விட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ உங்க அப்பா அம்மாட்டே கேட்டுக்கோ. நீங்களும் வீட்டுல தானே இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா? வீட்லயே இல்ல, வெளியே போயிட்டேன். வெளியே போயிட்டு வரங்காட்டியும் உங்க அம்மாச்சி வீட்டை விட்டு போயிட்டாங்க. ஓ அப்படியா? சரி வா, வெளியே போய் சாக்லேட் சாப்பிடலாம். சரி பையே. ஆனா அம்மாச்சியை போய் பார்க்கலாம். உங்க அம்மாச்சி வீட்டை விட்டு போயிட்டாங்களே, அவங்களையும் பாத்துக்கிட்டு. அம்மாச்சி நான் பார்க்கணும். அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்புறமேட்டு. இப்பயே அதை பேசிக்கிட்டு. சரி. எந்தடி முத? இப்ப என்ன உனக்கு? எதுக்கு என்ன எந்திரிக்க சொல்ற? ஆனா எங்க அம்மாக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சுச்சேன்னு வெம்பி அழுதுட்டு இருந்தா, நீ பாட்டுக்கு என்கிட்ட வந்து கோவப்பட்டு பேசிட்டு இருக்க. அம்மாக்கு உனக்கு இதே வேலை தானாக்கும். ஏய், இப்ப எதுக்கு எங்க அம்மா விழுக்கிற? என்ன பண்ணுவாங்களாக்கும்? மெயின் காரணமே உங்க அம்மா தான். அம்மா உனக்கு ஒவ்வொன்னா சொல்லி கொடுத்துதான் இப்படி எல்லாம் ஆட்டம் கண்டு போச்சு. இப்ப என்ன பண்றது? எனக்கு நீ எல்லாம் ஆதரவா நல்லா சப்போர்ட்டிவா எங்க அம்மாவே என்னை விட்டு போயிட்டாங்க. எல்லாம் உன்னால தானே, எல்லாம் உன் வாயால தானே. நான் என்ன பண்ணுவேன்? அம்மா தான் துருவி துருவி கேட்டாங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு. அதனாலதான் நானும் சொல்ல வேண்டியதாயிருச்சு. இதை சொன்னதை கேட்டு எங்க அம்மாக்கு ஆதாரம் வாங்கிட்டாங்க. பாருடி, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. திரும்பி அதை பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. இது முடிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதானா? ஆக வேண்டிய வேலையை பாரு. என்ன வேலை பார்க்கணும்? வேலை பெருக்கிற வேலை பார்க்கணுமா? அவங்க அம்மா இருக்காங்களே, எல்லாம் பாத்திர மாட்டாங்களா? எங்க அம்மா உனக்கு இழிச்சமாயும் பாரு. எல்லா வேலையும் அவங்களே பாத்துட்டு இருக்கிறதுக்கு நீ என்ன பண்ற? வீட்டுல உட்காந்துட்டு இந்த மாதிரி வீட்லயே உட்காந்து டிவியை பாக்குறது, உட்காந்தே பெட்டை தேய்க்கிறது, இதேதான் வேலை உனக்கு. வேற வேலையே இல்ல பாரு. அம்மா என்ன வேலை பாக்குறாங்களோ கூட சேர்ந்து நீ வேலை பார்க்க வேண்டியதானே. எங்க அம்மா உனக்கு ஆக மாட்டாங்க. சரி, கூட மாட செஞ்சு வேலை பார்க்க வேண்டியதானே. அதுவும் கிடையாது. சரி, வெளியே போய் வேலை பார்க்க வேண்டியதானே. வெளியே போய் வேலை பார்த்து நாளுக்கு ஆசாது வரும்ல. இல்ல ஒண்ணு இல்ல. அப்புறம் வயிற்று பொழப்புக்கு என்ன பண்றது? அதுக்கு நீதான் வேலைக்கு போகணும். நான் வேலைக்கு போறதா? அதெல்லாம் முடியாது. என்ன பேசிட்டு இருக்க? வேலைக்கு போகாம வேற யார் போவாங்க? ஏய், நீ என்னடி சொன்ன? நகையை வச்சு நீதான் தொழில் தொடங்கணும்னு சொன்னீல. ஒட்டு மொத்தமா எல்லாம் எங்க அம்மா கிட்ட போயிருச்சே. எல்லாம் போயிருச்சுல. ஆனா சொன்னது யார்? நீதானே. இந்த வாயால தெரியாம சொல்லி போட்டேன். அதே காரணத்தை காண்டி எங்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நீ. ஆமாண்டி, அப்படிதான் சண்டை போடுவேன். இன்னத்துக்கு உதவாதவ நீ. பாரியா, தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்காத நீங்க. ஆனா பொறுமையா போயிட்டு இருக்கேன். இல்ல கோவப்பட்டேன் அவளை நான் பொங்கி எழுந்துருவேன் பாத்துக்கோ. நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத. நான் சொல்றதை கேளு. சொல்றதுல என்னால கேட்க முடியாது. கேட்க முடியாதுடி. அப்படி இங்க இருக்க, வீட்டை விட்டு வெளியே போ. நானும் பாத்துட்டே இருக்கேன். நீ ஓவரா தான் பேசிட்டு இருக்க. வெளியே போன நான் யாரையா உனக்கு? வீட்டு வேலைக்காரி. நல்லா சொல்லுவேன்.
வீட்டு வேலைக்காரின்னு நீ கட்ட தாலி என் கழுத்துல தொங்கிட்டு இருக்கு. இந்த வீட்டுக்கு இந்த வீட்டை விட்டு அனுப்பலாம் நினைச்சேன். அவ்வளவுதான், நான் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கோ. ஆத்தாலும் மகனும் சேர்ந்துட்டு வந்து பேசுறீங்களாக்கும். என் தலையில இவ்வளவு பெரிய இடி விழுந்துருச்சு. அந்த சோகத்துல நான் ஓரமா உட்காந்து நினைச்சியா நீ? அது மட்டும் இல்ல, நடக்கவே நடக்காது. நடக்கவே நடக்காதுன்னா எதுக்கு இந்த வீட்ல இருக்க? நான் இந்த வீட்ல தான் இருப்பேன். நீ சொல்ற மாதிரி இந்த வீட்டை விட்டு போக முடியாது. அப்படியே போறதா இருந்தா நீயும் உங்க அம்மா இந்த வீட்டை விட்டு போங்க. ஏய், இது ஏன் வீடு, நான் கட்டின வீடு. நீ கட்டின வீடுனா நீ சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து இந்த வீட்டை விட்டு நான் போயிடணுமா? நீ பேசினதுக்கெல்லாம் தொலைச்சு கட்டிப்பேன் பாத்துக்கோ. என்ன பேச தெரியாது நினைக்கிறியா? ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு ஆக்டிங்க போட்டு அவ்வளவுதான், நீ உங்க அம்மாவே உள்ளார போட்டுருவாங்க பாத்துக்கோ. தாலி கட்டின புருஷனும் என்ற மாமியார் என்னை குடும்பப்படுத்துறாங்க. உங்க அம்மாவில இருந்து நகையும் பணமும் வாங்கிட்டு வான்னு கேக்குறாங்க. அவரு நிறைய கேக்குறாங்க சொன்னேன்னு நினைச்சுக்கோ. அவ்வளவுதான், நீ உள்ளார லம்பி என்ன வேண்டியதான், கம்பி என்ன வேண்டியதான். என்ன நான் சொல்றது ஓகேல? என்னடி மிரட்டுறியா நீங்க? ஆமாயா, அப்படின்னே வச்சுக்கோ. நீ குட்ட நான் குடிச்சிட்டு போற ஆளே கிடையாது. நீ எவ்வளவு திமிரா என்கிட்ட பேசுறியோ அதே மாதிரி நானும் பேசுவேன். அதை விட்டுட்டு என்கிட்ட ஓவர ஆட்டம் காண நானும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கோ. அப்படிதான் சொல்றேன். ஏய், என் பேர் ஒண்ணு ஏய் கிடையாது, என் பேரு பாண்டியம்மா. இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அப்ப இந்த வீட்ல யார் வேலைக்கு போறது? வேலைக்கு போறதுன்னா அது நீ தான் போகணும். நீ போ, உங்க அம்மா போக சொல்லு. எங்க அம்மா வேலைக்கு போகணுமா? நீங்க 2 பேரும் இந்த வீட்ல வெட்டியா இருக்கீங்க. அப்ப 2 பேரும் தானே வேலைக்கு போனோம். வேணாண்டி, ஓவரா பேசுற. ஒரு அடி போட்டேன்னு நினைச்சுக்கோ. நானும் ஒரு ரிங் விட்டுருவேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. என்ன ஓகேவா? என்னடா இவ அம்மாவும் வீட்டை விட்டு போயிட்டாங்க, இவளுக்காக ஆதரவா யாரு இருக்கா? யாரும் கிடையாது. சொல்றதா இவ கேட்கணும். கீழே தான் இவ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கற்பனையா நீயே மிதந்து பேசிட்டு இருக்காத. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. திமுறடி, இவ்வளவு ஆட்டம் கண்டும் இவ்வளவு திமுறா பேசுற பத்தியா? இது கூடவே பிறந்ததியா, அது என்னை விட்டு போகவே போகாது. பாத்துக்கிட்டே இரு, இவ்வளவு திமுறா இருக்கீல, நீ கீழே சரியா தான் போற. அதையும் பாத்துக்கலாம்யா. எங்க அம்மா என்னை விட்டு போனதுக்கே நான் வருத்தப்படல. என்ன ஒண்ணு, எங்க அம்மா வச்சு எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கலாம்னு நினைச்சேன். இது மட்டும் தடைப்பட்டுருச்சு. நீ உங்க அப்பா வீட்ல இருந்து ஒண்ணுத்தையும் வாங்க முடியாது. வாங்குவேன், வாங்கி காட்டுவேன் நானு. எங்க அப்பா வீட்ல இருந்து எனக்குரிய சொத்து கண்டிப்பா எனக்கு வரும். அதெல்லாம் வரவே வராது. போண்டாங்குழி மாதிரி சுத்திட்டே இருக்க வேண்டியதான் அந்த வீட்ல. இவ்ளோ நாடகம் ஆட தெரிஞ்ச எனக்கு இதெல்லாம் பிளான் பண்ண தெரியாது. போயா கூமுட்ட. யாரு நீ பிளான் பண்றியாக்கும்? ஆமாயா, இந்த மாதிரி மொக்கையெல்லாம் பிளான் பண்ண மாட்டேன். பிளான் பண்ண அது கரெக்டா இருக்கும். அதான் பாக்குறேனே. என்ன ஒண்ணு சொல்லிக்கிறேன், இப்ப நீ வேலைக்கு போவியா இல்ல? போக முடியாது போக முடியாது போக முடியாது. ஏன்னா அழுத்தமா நான் சொல்லிட்டேன். இந்த வீட்டு ஆம்பளை நீ வீட்டுல இருக்கும் போது நான் வெளியே வேலைக்கு போனா எல்லாரும் ஒன்னேதான் கேலியா பேசுவாங்க, காரி துப்புவாங்க. என்னடா வெளியே பொம்பளை வேலைக்கு போயிட்டு இருக்கா, வீட்டுல புருஷங்கார வீட்டுல சமைச்சிட்டு இருப்பான் போல இருக்குன்னு ஒன்னேதான் கேவலமா பேசுவாங்க. என்ன பரவாயில்லையா? அடியே, அப்படியே என்கிட்ட கோமா பேசுற வேலையை விட்டுட்டு நமக்கு பிடிச்ச வேலை எது இருக்கா, என்ன இருக்கு ஏது இருக்குன்னு போய் பாத்துட்டு வா. அப்பதானே தெரியும் உனக்கும். உன்னை எல்லாம் கட்டிக்கிட்டு கல்யாணம் பண்ணாம பிரம்மச்சாரியாவே இருந்துக்கலாம் போல இருக்கு. யாரு நீ? கல்யாணம் பண்ணலன்னா நான் ஏதாவது சொல்லி போடவே பாத்துக்கோ. அப்புறம் ஹே, என்கிட்ட ஓய்னு கத்துற வேலையை வச்சுக்காத. அத போய் உன் வேலையை பாரியா. வேலையை பார்த்து 4 காசு சம்பாரி வச்சு என்கிட்ட வந்து கொடு. நான் எப்படி குடும்பம் நடத்துறேன் மட்டும் பாரு. இழுச்ச. அட போயா, இங்க என்ன பேசிட்டே இருப்ப. போய் என் அவனை பாக்குறேன், பாவம் அழுதுட்டே போனா. அதை விட்டுட்டு உன்கிட்ட பேசிட்டு இருந்தா என் நேரம் தான் போவோம். இப்பெல்லாம் என்ன ஜென்மம்? உங்க அம்மாக்கு இவ பண்ற விஷயம் தெரிஞ்சு வீட்டை விட்டு போயிட்டாங்களேன்னு இவளுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் கிடையாதுல? அப்ப பார்த்து கொஞ்சமாவது மாறலாம் கூட என்ன கிடையாது இவளுக்கு. இவ்வளவு திமுறா ஆடிட்டு இருக்கா. திமுறான பேச்சு, திமுறான பார்வை. இன்னைக்கு இவளை விட்டு போகவே போகாது போல இருக்கு. மாமியார் தான் பாவம். இவளை பெத்ததுக்கு ஒரு கல்லையாவது பெத்திருக்கலாம். பொண்ணா இருக்காங்களேன்ட்டு இவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்தாங்கல்ல, அதுக்கு இவ மாமியாருக்கு பெரிய ஆப்பு காமிச்சிட்டா. ஆனா கேட்டவ கில்டினஸ்ஸே இல்ல போல இருக்கு இவளுக்குலாம். நம்மளா இருந்தா ஏன் அம்மா இப்படி பேசிட்டோமே, வெளியே போயிட்டாங்களேன்னு எவ்வளவு வருத்தப்படுவோம். ஆனா இவளுக்கு அவ அம்மாவை நினைச்சு இப்படி வருத்தப்படாம இருக்காளே, இதுல நம்மளா ஏமாத்திரம். நம்மளா போனா அவ்வளவுதான், அடுத்த நாள் மேக்கப் போட்டுட்டு சீஞ்சக்கான்னு ஆடுவா போல இருக்கு. சரி, என்ன கரகாட்டக்காரி பாருடி. நீ ஓவர ஆடிட்டு இருக்கீல, ஆட்டம் ஒரு நாள் அடங்கதான் போது பாரு. அந்த ஆண்டவே அடக்கிதான் வைக்க போறேன்.